ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்ட் தமிழில் இயல் 1ல் இருக்க முதல் பாடத்தை பார்க்க போகிறோம். இந்த பாடத்தோட தலைப்பு அன்னை மொழி. இதை எழுதின ஆசிரியர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இவரோட பேரை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நமக்கு பப்ளிக்கில் 1 மார்க் கொஷின் இது, அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். முதல்ல நுழையும் முன். தமிழ் தாய் சின்ன குழந்தையின் சிரிப்புமானவள். சின்ன குழந்தைங்களோட சிரிப்பு எவ்வளோ அழகாக இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப அழகான மொழி தான் தமிழ் மொழி. பழுத்த நரையின் பட்டறிவுமானவள். வானத்திற்கும் வையத்திற்கும், வையம்னா பூமி, வானத்திற்கும் வையத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள். வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் இருக்க எல்லாத்தையுமே தமிழ் மொழியால் கவிதையாக்க முடியும். உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனத்தையும் கற்கண்டாக்குபவள். நம்ம தமிழ் மொழியை புரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டோன்னா அது கல் மாதிரி இருக்க மனசையும் கற்கண்டு மாதிரி இனிப்பாக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவை பெருக்குபவள், அன்பை வயப்படுத்துபவள். செப்புதற்கரிய அவள் பெருமையை போற்றுவோம். தமிழ் மொழியோட பெருமையை போற்றி பாடப்பட்டது தான் இந்த பாடல். இப்போ பாடலுக்குள்ளே போகலாம். அழகார்ந்த செந்தமிழே, அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே. அப்படின்னா பழமைக்கோ பழமையாய், முகிழ்த்தனா தோன்றிய, பழமைக்கோ பழமையாக தோன்றிய ஒரு நறுங்கனி. கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில். அப்படின்னா கன்னிக்குமரி அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா கன்னியாகுமரியை தான் இங்கே அர்த்தப்படுத்துகிறாங்க. கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே. தென்னன் மகளே. தென்னன் மகளேனா, தென்னன்னா பாண்டிய மன்னன். பாண்டிய மன்னன் தமிழ் மொழிக்காக நிறைய தொண்டுகள் செஞ்சார். அதனால தான் பாண்டிய மன்னனோட மகள் அப்படின்னு தமிழ் மொழியை எங்கள் ஆசிரியர் குறிப்பிட்டிருக்கார். தென்னன் மகளே, திருக்குறளின் மாண்புகழே. மாண்புகழேனா பெரும் பெருமை, திருக்குறளுக்கே பெருமை சேர்த்தது தமிழ் மொழி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே. பாப்பத்தேனா 10 பாட்டு, எண் தொகைனா 8 தொகை, நற்கணக்குனா நற்கணக்கு, அதாவது 14 மேல்கணக்கு 14 கீழ்கணக்கு நூல்கள். மண்ணுஞ்சிலம்பே மணிமேகலை வடிவே. மணிமேகலை வடிவிலையும் தமிழ் மொழி தான் சிறந்ததாக இருக்குது. முன்னும் நினைவால் முடிதாழ வாழ்த்துவமே. அடுத்து செப்பரிய நின் பெருமை. செந்தமிழே உள்ளுயிரே, செப்பரிய நின் பெருமை, என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரைவிரிக்கும். அந்த ஆசிரியருடைய நாக்கு எப்படி தமிழ் மொழியோட சிறப்பை சொல்ல முடியும் அப்படின்னு அவர் ரொம்ப பெருமிதமாக தமிழ் மொழியை சொல்கிறாரு. முந்தை தனிப்புகழும் முகிழ்த்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும். தமிழ் மொழிக்குன்னு ஒரு தனி புகழ் இருக்குது. அதுக்கு தான் எல்லா மொழிகள்லையுமே தமிழ் மொழிக்கு தான் ஒரு சிறந்த இலக்கிய வளம் இருக்குது. அதோட நிறைய வெளிநாட்டவர்கள் வேற்று மொழியினரால் புகழப்பட்ட ஒரு மொழி தமிழ். உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தா மறைத்தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அதுபோல யாம் பாடி முந்துன்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே. இங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு தும்பி ஒரு நல்ல தேனை குடிச்சிட்டு அது எவ்வளோ நல்லா பாடுமோ அதே மாதிரி நானும் உன்னை பற்றி பாட போகிறேன் அப்படின்னு தமிழ் மொழியை பற்றி சொல்லியிருக்காரு. இதோட ஆசிரியர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ பாடலோட பொருள் பார்க்கலாம். அன்னை மொழியே அழகு நிறைந்த செழுந்தமிழே, பழமைக்கும் பழைமையாய் தோன்றிய நறுங்கனியே, கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசே, பாண்டிய மன்னனின் மகளே, திருக்குறளால் மேன்மை பெருமைக்குரியவளே, இனிய 10 பாட்டே 8 தொகையே, நல்ல 14 கீழ்கணக்கே, நிலைத்த சிலப்பதிகாரமே, அழகான மணிமேகலையே, பொங்கி எழும் நினைவுகளால் தலைவணங்கி வாழ்த்துகிறோம். செழுமை மிக்க தமிழே, எமக்குயிரே, சொல்லுதற்கரியனின் பெருமைதனை எம் தமிழ்நாக்கு எப்படித்தான் விரித்துரைக்குமோ. பழம்பெருமையும் தனக்கென தனி சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே, வியக்கத்தக்க உன்னுடைய நீண்ட நிலைத்த தன்மையும் வேற்று மொழியார் உன்னை பற்றி உரைத்த புகழுரையும் எமக்குள் உன்மேல் பற்றுணர்வை எழுப்புகின்றன. என் தனித்தமிழே, வண்டானது செந்தாமரை தேனை குடித்து சிறகடித்து பாடும் அதுபோன்று
சிறகசைத்து பாடும். அதுபோன்று நாங்கள் உன்னை சுவைத்து உள்ளத்தில் கனல் மூண்டு உன் பெருமையை எங்கும் முழங்குகின்றோம். இப்போ நூல்வெளி பார்க்கலாம். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு தொகுதி 1 தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து முந்துற்றோம் யாண்டும் பாடமாக இடம்பெற்றுள்ளன. தென்மொழி தமிழ் சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் துரை ராசமாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்ட பெருஞ்சித்திரனார். இவர் உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை என்பது, மகபுகுவஞ்சி, பள்ளிப்பறவைகள் முதலிய நூல்களை படைத்துள்ளார். இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. இவரது நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளனர். இதுலேயும் நிறைய இம்பார்ட்டன்ட் 1 மார்க் இருக்குது. அன்னை மொழியே அப்படின்ற பாடல் எந்த நூல் தொகுப்பிலேருந்து எடுக்கப்பட்டதுன்னு கேட்டால் கனிச்சாறு, அதுதான் அதுக்கான ஆன்சர். இந்த கனிச்சாறு பாடலில், இந்த கனிச்சாறு தொகுப்பில் 2 தலைப்பு, தமிழ்த்தாய் வாழ்த்து முந்துற்றோம் யாண்டும் அப்படின்ற 2 தலைப்பில் இருக்க பாடலை சேர்த்து தான் நமக்கு ஒரு பாடமாக கொடுத்துருக்காங்க. அதோட தென்மொழி தமிழ் சிட்டு இதுதான் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதிய இதழ். அவர் எழுதின இதழ் வழியாக தமிழ் உணர்வை எங்கெங்கேயும் பரப்பியிருக்காரு. பாவலரேறு பெருஞ்சித்திரனோட இயற்பெயர் துரை ராசமாணிக்கம். இதுதான் இவருடைய இயற்பெயர், ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க். அதுக்கப்புறம் பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல்கள் உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை என்பது, மகபுகுவஞ்சி, பள்ளிப்பறவைகள் இதெல்லாம் அவர் எழுதின நூல். இவர் இன்னொரு நூலையும் எழுதியிருக்காரு. அது வந்து திருக்குறள் மெய்ப்பொருளுரை. இந்த நூல் தமிழுக்கு கருவூலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க், அதனால் எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் எல்லாருக்கும் இந்த லெசன் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதோட நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.